السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: يا معاذ إنك عسى ألا تلقاني بعد عامي هذا، ولعلك أن تمر مسجدي هذا وقبري، إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது, அன்னவரின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சில தினங்களிலே ஹஜ்ஜு பெருநாளை அடைய காத்து கொண்டிருக்கின்றோம். ஹஜ்ஜுடைய நாட்கள் வருடத்தில் எப்படி ரமலானுடைய மாதம் மிக புனிதமான மாதமாக இருக்கிறதோ, அதே போன்று ஹஜ்ஜுடைய துல்ஹஜ்ஜுடைய மாதம், துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள், அந்த நாட்களை நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். மிக ஒரு உன்னதமான இறுதி கடமையாக இருக்கக்கூடிய ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றக்கூடிய காலங்களாக இது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே நாம் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே இறுதி ஹஜ், இறுதி பேருரை என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் பெற்றதற்கு பிறகு சுமார் 23 ஆண்டு காலம் மார்க்க பணியில் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய மிக உன்னதமான பணியை மேற்கொண்டார்கள். 23 ஆண்டுகள் உழைத்தார்கள். வரலாறுகளை நாம் பார்த்திருக்கலாம். 13 ஆண்டு காலம் மக்காவிலும் 10 ஆண்டு காலம் மதீனாவிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீன் பணி செய்தார்கள். இதிலே மதீனாவிலே வாழ்ந்த காலம், மதீனாவிலே அவர்கள் செய்த அந்த பணி, அந்த 10 ஆண்டு காலம் உழைப்பு இருக்கிறதே, அதற்கு பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள் நிறைய. தன்னுடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய மக்காவிலே தன்னை ஏற்றுக்கொள்ளாத போது ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டு மதீனாவிற்கு சென்று மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரி சஹாபிகள் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இஸ்லாத்தினுடைய ஜோதியை என்ன செய்யான்? பற்றி எரிய செய்தான். 23 ஆண்டு காலம் நிறைவு பெறுகிறது. அழைப்பு பணிகளும் நிறைவு பெறுகிறது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்,
அல்லாஹ் ஒருவன் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார்கள் என்ற இந்த திரு கலிமாவை மக்களுக்கு போதிக்க வேண்டும், அதனுடைய வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும் என்ற ரீதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட அந்த நோக்கம் நிறைவு பெற்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக உழைத்து அழைப்பு பணி மேற்கொண்டு இந்த 23 ஆண்டு காலத்தில் நிறைய சஹாபாக்களை பெற்றிருந்தார்கள். மிகப்பெரிய ஒரு புதிய சமூகம் கட்டமைக்கப்பட்டிருந்தது. ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய மிக மோசமான பழக்க வழக்கத்திலிருந்து மக்களை மாற்றி மிகப்பெரிய ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய இஸ்லாம் என்ற அந்த ஏகத்துவ கொள்கையை போதித்து அதனுடைய அஸ்திவாரத்தை மிகப்பெரிய தூண்களாக இட்டு பிறகு அதில் மிகப்பெரிய ஒரு சமூகத்தை கட்டமைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்பொழுது அந்த புதிய கட்டமைப்பு மிக பெரியதாக சிறப்பானதாக அமைந்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளத்திலே எண்ணம் தோன்றியது, நாம் வந்த நோக்கம் முடிந்து விட்டது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் இருக்கும்ல, ஒரு வேலையை நம்ம கொடுக்குறோம், அந்த வேலை முடிஞ்ச உடனே அடுத்து அவங்களுடைய நினைப்பு என்ன வரும், நம்ம வேலை முடிஞ்சு அடுத்து இதை விட்டு நம்ம காலியாகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நினைப்பு வந்தது. உள்மனம் சொன்னது, தன்னுடைய அழைப்பு பணி முடிவு பெற்று விட்டது, புதிய சமூகம் கட்டமைக்கப்பட்டு விட்டது, ஆகையினால் அல்லாஹ்விடத்தில் செல்லக்கூடிய நேரம் வந்து விட்டது என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்தது. அந்த நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10 முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு அனுப்புகிறார்கள். முஆதை பார்த்து சொன்னார்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா முஆதே இன்னக அஸான் தல்கானி பாத ஆமி ஹாதா, இந்த வருடத்திற்கு பிறகு நீ என்னை சந்திக்க முடியாமல் போய்விடலாம், இதுதான் கடைசி. முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை அனுப்புறாங்க யமன் தேசத்துக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்ன அப்படின்னா, சஹாபாக்களை அனுப்பும்போது கூடவே போய் ஒரு ஊருக்கு அனுப்புறாங்க, வழி அனுப்பி வச்சுட்டு வரக்கூடிய பழக்கமும் இருந்தது. முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அனுப்பும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா முஆத், அடுத்த ஆண்டு என்னை நீ சந்திக்காமல் போய்விடலாம் சொல்லிட்டு சொன்னாங்க, வலஅல்லக அன் தமுர்ர மஸ்ஜிதி ஹாதா வ கப்ரி, இந்த பள்ளிவாசலுக்கும் என்னுடைய கபருக்கும் மத்தியிலே நீ நடை போடலாம், நடந்து செல்வாய் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடுத்து சந்திக்க முடியாது, அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவார்கள் என்ற செய்தி முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கிடைத்த நேரத்திலே கலங்குகிறார்கள், அழுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரிவை நினைத்து. இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்மனம் தான் வந்த வேலை முடிந்து விட்டது, செல்வதற்கு தயாராக வேண்டும் என்ற ஒரு உணர்வு வந்துவிட்டது. அல்லாஹ்வும் வசனத்தின் மூலமாக சுட்டி காட்டினான். அடிக்கடி நாம் சொல்லியிருப்போம், இந்த உலகத்திலே ஒரே ஒரு நபருக்கு மாத்திரம்தான் இந்த உலகத்தில் இருக்கவோ அல்லது அவனிடத்தில் அல்லாஹ்விடத்தில் போய் சேருவதற்கோ இஷ்டம் கொடுக்கப்பட்டது. மற்ற எல்லாத்துக்கும் கம்பல்சரி. யாரும் நான் மௌத்து வந்த நேரத்தில் நான் ஒரு 2 நாள் இருந்துட்டு வந்துடுறேன்னு சொல்லவே முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்கப்பட்டது, நீங்க என்னிடத்துல வந்துடுறீங்களா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் அந்த உலகத்தில் இருக்கிறீங்களா என்ற அந்த இஹ்தியார், அந்த இஷ்டம், அந்த தேர்வு ஆப்ஷன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்படியாக அல்லாஹும் உணர்த்தினான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள் மனதும் தெரிந்து கொண்டது. அதனால்தான் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பும்போது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார்கள், அடுத்த வருடம் நான் உன்னை சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது, இப்படி சொல்லி அனுப்பினார்கள். காரணம், அவருடைய மௌத்து நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை இது உணர்த்துகிறது. 20 ஆண்டு காலத்துக்கு மேலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைத்திருக்கிறார்கள், பாடுபட்டிருக்கிறார்கள், ஒரு புதிய சமூகத்தை கட்டமைத்திருக்கிறார்கள். இப்பொழுது கடைசி நிலைமைக்கு வந்துட்டாங்க. கடைசி நிலைமை, அதை கடைசி கடமையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றுகிறார்கள். இறுதி ஹஜ், இறுதி கடமை, இறுதியாக எல்லாவற்றையும் முடித்துவிட்டு ஒரு புதிய சமூகத்தை கட்டமைத்து விட்டு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு புறப்பட தயாராகிறார்கள். ஹஜ்ஜுக்கு ஏன் கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டாங்க? ஒரே ஒரு வாழ்க்கையை அவங்க ஒரே ஒரு ஹஜ்ஜு தான் செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறுதி ஹஜ்.
அதுவே அவங்களுடைய அதற்கு பிறகு அவர்கள் உயிரோடு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு சமூகத்தை கட்டமைத்ததற்கு பிறகு ஹஜ் செல்ல வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அது மட்டுமல்ல, இஸ்லாத்தை எடுத்து சொல்லி இத்தனை லட்சம் மக்களை தயார் செய்ததற்கு பிறகு அவர்கள் எல்லாம் ஒரே இடத்தில் ஒன்று கூட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வாக்குமூலம் வாங்க வேண்டும். என்ன வாக்குமூலம்? நான் உங்களிடத்திலே நான் வந்த நோக்கத்தை உங்களிடத்தில் பரிபூர்ணப்படுத்தி விட்டேனா? நான் எந்த நோக்கத்திற்காக வந்தேனோ அதை உங்களிடத்தில் சொல்லிவிட்டேனா? உங்களுடைய அமானிதத்தை நான் நிறைவேற்றி விட்டேனா? உங்களுக்கு நான் நன்மையை எடுத்து சொல்லிவிட்டேனா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க வேண்டும். வந்திருக்கிற மக்கள் அனைவரும் வாய்மொழியாக அதற்கு வாக்குறுதி கொடுக்க வேண்டும். நீங்கள் எங்களை எல்லா விதமான நன்மையும் எங்களுக்கு ஏவி விட்டீர்கள், உங்களுடைய அமானிதத்தை நிறைவேற்றி விட்டீர்கள் என்ற வாக்குறுதியை பெற வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ் செல்லுமாறு ஏவுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு புறப்படுறாங்க. ஹஜ் செல்ல தயாராகிட்டாங்க. வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. ஹஜ் செல்ல தயாராகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட தயாரான பொழுது கேள்விப்பட்டவர்கள் அத்தனை நபர்களும் புறப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, நம்மளும் சேர்ந்து போகலாம். பெரும்பெரும் விஐபிகள், பிரமுகர்கள், வியாபாரிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு போய் ஹஜ்ஜில் போய் ஒன்று சேர்றதுக்கு தயாராகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புறப்பாடு தயாராகி கொண்டிருக்கிறது. துல்ஹஜ் துல்காதா முடிவதற்கு ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து புறப்படுகிறார். லுகர் தொழுகைக்கு பிறகு புறப்பட்டு செல்கிறார்கள். துல் ஹுலைஃபா என்ற இடத்திற்கு அசருக்கு முன்னாடி என்ன செஞ்சுறாங்க, வந்துடுறாங்க. துல்காதா பெரிய முடிகிறதுக்கு 5 நாளுக்கு முன்னாடி கிளம்புறாங்க. சனிக்கிழமை அன்று லுகருக்கு பிறகு புறப்பட்டு துல் ஹுலைஃபாவிற்கு அசருக்கு முன்னாடி வந்துடுறாங்க. அசருக்கு முன்னாடி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசர் தொழுகையை 2 ரக்காத் கசரா தொழுறாங்க. ஏன்னா பிரயாணி 2 ரக்காத் கசரா தொழுறாங்க. தொழுது விட்டு துல் ஹுலைஃபாவிலே தங்குகிறார்கள். மகரிப், இஷா, மறுநாள் ஃபஜ்ர் தொழுது விட்டு மக்கள்கிட்ட சொன்னாங்க, கூட வந்த மக்கள்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு நபரை எனக்கு அனுப்பி இப்படி செய்தி அறிவித்திருக்கிறான் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த பள்ளத்தாக்கு, அதாவது துல் ஹுலைஃபாங்கிற அந்த இடத்துல நீங்க தொழுது விட்டு ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சேர்த்து நீங்கள் இஹ்ராம் கட்டிக் கொள்ளுங்கள், தயாராகி கொள்ளுங்கள், நியத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதான் இஹ்ராம் கட்டுறது. ஹஜ்ஜுக்கு போறோம்னா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு முன்னாடி இஹ்ராமை கட்டிடணும், நியத்து வச்சு. நான் ஹஜ்ஜுக்கு செல்கிறேன் அப்போ நியத்து வைக்கணும், உம்ரானா உம்ரா செய்ய நியத்து வைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி ஒரு அறிவிப்பை அல்லாஹ் என்ன செய்யலாம், ஏற்படுத்தினான். அதனுடைய கடமை தான் நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு இடத்துல என்ன செய்யறோம், அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பகுதி இருக்கு. அப்போ அங்கே இருந்து நம்ம என்ன செய்யறோம், இஹ்ராமை கட்டி கொடுக்குறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்தி கிடைத்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் கட்டி கொடுக்கிறார்கள், தயாராகிறாங்க இஹ்ராம் கட்டுறதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹஜ்ஜை கிரான் சொல்லுவாங்க. ஹஜ்ஜில் ஒன்று இருக்கு, ஹஜ்ஜை செஞ்சுட்டு இஹ்ராம் ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜை முடித்து விட்டு இஹ்ராமை கலைஞ்சிடுறது. உம்ராவுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டிட்டு உம்ரா செய்து விட்டு இஹ்ராமை கலைஞ்சிறது. பிறகு ஹஜ்ஜுடைய நாட்கள் வரும் பொழுது ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜை நிறைவேற்றுவது. இன்னொன்று இருக்கிறது, ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து நியத்து வைத்து இஹ்ராம் கட்டுறது. இது ஹஜ்ஜை கிரான் சொல்லுவாங்க. இப்போ யாரும் அதை செய்கிறது இல்லை. இப்போ போகக்கூடிய ஹாஜிகள் அதை செய்கிறது கிடையாது. இப்போ போகிறவங்க எல்லாமே ஹஜ்ஜை தமத்துன்னு சொல்லுவாங்க. முதல்ல என்ன செய்யற, இங்கேருந்து போயில உம்ராவுக்காக வேண்டி நியத்து வச்சு இஹ்ராம் கட்டிடுவாங்க. போய் இறங்கின உடனேயே உம்ரா செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் இஹ்ராமை கிளஞ்சிடுவாங்க. பிறகு மறுபடியும் ஹஜ்ஜுடைய நேரம் வரும்பொழுது ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்தை செய்து இஹ்ராம் கட்டிக்கொள்வாங்க. இப்படித்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து என்ன செய்தாங்க, நியத்து வைத்தாங்க. அப்போ நியத்து வச்சு இஹ்ராம் கட்டிட்டோம் அப்படின்னா, இப்போ ஹஜ்ஜு செய்யறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே போயிட்டோம் அப்படின்னா, ரெண்டையும் சேர்த்து நியத்து வச்சுட்டோம் அப்படின்னா உம்ராவை செய்து முடித்து விட்டு இஹ்ராமை களைய முடியாது. இஹ்ராமுக்குள்ள எல்லா சட்டத்திட்டங்களும் கட்டுப்பட்டு ஆகணும்.
பிறகு ஹஜ்ஜுடைய காலம் வரையிலும் அவர் எஹ்ராம் கட்டிய சூழ்நிலையில் இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை கிரான், உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து செய்யக்கூடிய அந்த ஹஜ்ஜை கிரானை செஞ்சாங்க. கூடவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி பிராணியை கூட்டிட்டு போனாங்க, அழைச்சிட்டு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜி எப்படி இருந்துங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வரலாறுல நாம் பார்க்கிறோம். கடைசியாக துல்ஹுலைஃபாவில் ஃபஜ்ருக்கு பிறகு இந்த அறிவிப்பை செஞ்சுட்டு லுகருடைய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்து விட்டு லுகர் தொழுது விட்டு அந்த இடத்திலே இருந்து எஹ்ராம் கட்டிக் கொள்கிறார்கள். யா அல்லாஹ், நான் ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்வதாக நான் நியத்து வைக்கிறேன் என்று சேர்த்து நியத்து வைக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு அங்கே இருந்தவங்க நியத்து வைத்துக் கொள்கிறார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு செல்கிறார்கள். கிட்டத்தட்ட 8 நாட்கள் பயணமாகிறார்கள். 8 நாட்கள் பயணமாகி தாத்துவா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. மக்காவுக்கு நெருக்கமான ஒரு இடம், தாத்துவாக்கு போறாங்க. அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து தங்குகிறார்கள். கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை வரலாற்றிலே பதிவு இருக்கிறது. 8 நாட்கள் பயணம் புறப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை துல்ஹஜ் பிறை 4ஆம் நாள் அந்த இடத்தை சென்றடைகிறாங்க. அங்கிருந்து பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாஹை நோக்கி செல்கிறார்கள். கஅபாவில் என்ன செய்கிறாங்க? தவாப் செய்கிறாங்க, சை செய்கிறாங்க, உம்ராவை முடிச்சிடுறாங்க. உம்ராவை முடிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹனீன் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மக்காவுடைய மேற்பரப்புல போய் தங்குறாங்க. சையை முடிச்சுட்டு உம்ராவை முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே தங்கலை, கொஞ்சம் தள்ளி ஹனீன் என்று சொல்லக்கூடிய மக்காவுடைய மேற்பரப்புல போய் தங்கி இருக்கிறாங்க. துல்ஹஜ் பிறை 8 வரையிலும் அவங்க மறுபடியும் வந்து தவாபு செய்யவே கிடையாது. இப்போ அவங்க செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சஹாபாக்களை பார்த்து, தோழர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் எஹ்ராமை கலைந்து விடுங்கள். அதாவது யார் குர்பானி பிராணி கொண்டு வரலையோ, குர்பானி பிராணியை கொண்டு போறது ஒரு பழக்கம் இருந்தது, யார் கொண்டு வரலையோ அவங்கெல்லாம் எஹ்ராமை கலைஞ்சிருங்க. யார் குர்பானி பிராணி கொண்டு வந்திருக்கீங்களோ ஹஜ்ஜுக்கு நியத்து செஞ்சு அவங்க எஹ்ராமை கலையாதீங்க. தோழர்கள் யோசித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஹ்ராமை கலையல, நம்ம எப்படி கலையிறதுன்னு யோசிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிப்பதை பார்த்து விட்டு மறுபடியும் சொன்னார்கள், தோழர்களே, நான் குர்பானி பிராணி கொண்டு வராவிட்டால் என்ன செய்வேன்? நான் எஹ்ராமை கலைந்து விடுவேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நான் பயணிக்க நினைத்தால், பயணித்து வந்தால் குர்பானி பிராணி நான் என்ன செய்ய மாட்டேன், கொண்டு வர மாட்டேன் என்று சொன்னார்கள். பிறகு தோழர்கள் எல்லாம் யார் குர்பானி பிராணி கொண்டு வரவில்லையோ அவர்கள் எல்லாம் எஹ்ராமை கலைந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே எஹ்ராமோடு மக்காவில் இருக்கக்கூடிய மேற்பரப்பில் ஹனீன்கிற இடத்துல இருந்தாங்க. துல்ஹஜ் பிறை 8, துல்ஹஜ் பிறை 8 தருவியாவுடைய நாள் என்று சொல்லுவாங்க அரபில. துல்ஹஜ் பிறை 8ஆம் நாளுக்கு தருவியா என்ற ஒரு பெயர். தருவியான்னு சொன்னா அந்த நாள்ல கால்நடைகளுக்கு, ஒட்டகங்களுக்குலாம் என்ன செய்வாங்களாம்? நீர் புகட்டுவாங்களாம். அதுக்காகவே தருவியான்னு பேர் வந்த காரணம் சொல்லுவார்கள். இந்த 8வது நாளை தருவியா என்று சொல்லுகிறார்கள். 8வது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகுதான் என்ன செய்யறாங்க? கீழே இறங்கி வர்றாங்க. ஹஜ்ஜுடைய கீரிகளை செய்வதற்காக என்ன செய்யறாங்க? இறங்கி வர்றாங்க. மினாவில் என்ன செய்யறாங்க? தங்குறாங்க. லுஹரு, அசரு, மகரிபு, இஷா, பிறகு கடைசியாக சுபு, மறுநாள் சுபு தொழுது விட்டு பிறை 9, துல்ஹஜ் பிறை 9 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபு தொழுகைக்கு பிறகு அரஃபாவுக்கு புறப்பட்டு செல்கிறார்கள். 9வது நாள் புறப்பட்டு சென்று சூரியன் உதயமானதற்கு பிறகு புறப்பட்டு செல்கிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த கூடாரத்திலே தங்குகிறார்கள். நமீரா என்று சொல்லக்கூடிய இடத்தில் அந்த கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த கூடாரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குகிறார்கள். நண்பகல் சூரியன் உதயமாகி பாதி பகல் கடந்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கஸ்வாங்கிற ஒட்டகத்தில் ஏறி பயணப்படுகிறார்கள். அந்த அரஃபா மைதானத்துக்குள்ளேயே அந்த கூடாரத்திலிருந்து வெளியில வந்துடுறாங்க. வந்து பத்னுல் வாதி அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்ததுக்கு பிறகு அந்த இடத்திலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம் உழைத்த உழைப்புக்கு கிடைத்த சஹாபா பெருமக்கள் வரலாற்றிலே எழுதுகிறார்கள். 1,24,000 அல்லது 1,44,000 சஹாபாக்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள் அரஃபாவில். பத்ருல் வாதியில் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்கள் முன்பாக நிற்கிறார்கள். இன்று ஒரு மிகப்பெரிய உரையை ஆற்றுகிறார்கள். அதை தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், இறுதி பேருரை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஹஜ் இறுதி ஹஜ்.
இறுதி ஹஜ் புறப்பட்டு வந்து அந்த அரபாவுடைய மைதானத்தில் 1,24,000 மக்களுக்கு மத்தியிலே உரையாற்றினார்கள். கடைசியாக இறுதியாக அதைத்தான் நம்ம நினைச்சோம், இறுதி பேருரை ஹஜ்ஜத்துல் வதா, இறுதி பேருரை. ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்திலும் அந்த இறுதி பேருரை கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். மனதில் பதிய வைக்க வேண்டிய செய்திகள் ஏராளம் இருக்கிறது. அரபாவுடைய மைதானத்தில், ஏன்னா அதற்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இல்லை. கடைசியாக ஒரு சொன்ன விஷயம், எல்லாத்துக்குமே கடைசிங்கிறது ரொம்ப முக்கியம் தானே. கடைசி அவர் என்ன சொன்னாரு, கடைசி லாஸ்ட்ல என்ன பேசுனீங்க? இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக ஹஜ்ஜத்துல் வதாவிலே செய்த உபதேசம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா மக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த நேரத்தில், யா அய்யுஹன் நாஸ் இஸ்மாஇ கௌலி, என்னுடைய பேச்சை சொல்ல கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த இடத்தில் நான் இனிமேல் உங்களை நான் சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது. முதல் விஷயம் அதான், முதல்ல மௌத்தை உணர்த்திடுறாங்க. நான் இந்த இடத்துல நிற்கிறேன் இப்போ அவங்க முன்னாடி, இதற்கு பிறகு நான் இப்படி சந்திப்பேனா, உங்களை எல்லாம் ஒன்று திரட்டி நான் பார்ப்பேனா என்பது எனக்கு தெரியாது. முதல் விஷயம் அதான். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் என்று ஒரு உத்தரவு போடுறாங்க. ரெண்டாவது சொன்னாங்க, மக்களே, இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் எவ்வளவு புனிதமானது, இந்த துல்ஹஜ்ஜுடைய 9 அரஃபாவுடைய நாள் எவ்வளவு புனிதமானது, இந்த மக்கமா நகர் எவ்வளவு புனிதமானது. இதை விட புனிதமானது எது தெரியுமா? ஒரு மூமினுடைய மானம் மரியாதை புனிதமானது. இந்த செய்தியை நம்ம எல்லோரும் மனசுல வச்சுக்கணும். துல்ஹஜ் மாதத்தை விட, பிறை 9 அரஃபா நாளை விட, மக்கமா நகரை புனிதமாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கமா நகரை விட நம்முடைய சகோதரருடைய, ஒரு மனிதனுடைய மானம் மரியாதை அதை விட உயர்ந்தது. அப்படியானால் நம்முடைய சகோதரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பிறருடைய மான விஷயத்தில், பிறருடைய பொருளாதார விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்குன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மக்காவை புனிதமாக கருதிவிட்டு, அரபாவை புனிதமாக கருதிவிட்டு, ஹஜ்ஜை புனிதமாக நினைத்து விட்டு, தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் யார் கேவலமாக நினைப்பாரோ அது மிகப்பெரிய தவறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் இதை காட்டிலும் புனிதமானது. ஆகையினால யாரார் என்னென்ன தண்டனை, என்னென்ன தவறுகள் செய்கிறீர்களோ அவர்களுக்குத்தான் அந்த தண்டனை கொடுக்கப்படும். அவர்களுக்கு தந்தை செய்வதற்கு பிள்ளைக்கோ, பிள்ளை தந்தைக்கோ வழங்கப்படாது சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டாம்? அநியாயம் செய்ய வேண்டாம். ஸல்லல்லாஹு எப்பேற்பட்ட வார்த்தையை சொல்றாங்க கவனிங்க. ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு அநியாயம் செய்ய வேண்டாம், ஒரு பிள்ளை தன்னுடைய தந்தைக்கு அநியாயம் செய்ய வேண்டாம். யார் என்னென்ன தப்பு செய்றீங்களோ அவர்களுக்கு தான் அந்த தண்டனை வழங்கப்படும். மாற்றி எனக்கு பதிலாக இவரை நீங்கள் தண்டனை கொடுங்கன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நாளைக்கு மறுமையில், இல்லை எனக்கு தெரியாது, எனக்கு பதிலாக என் நண்பருக்கு தண்டனை கொடுங்க, என்னை இவன் தான் கூட்டிகிட்டு போனான், இந்த செயலை செய்கிறதுக்கு இவன் தான் காரணமாக இருந்தவருக்கு வேறு விதமான தண்டனை கிடைக்கும். ஆனால் செய்தவர்களுக்கு அந்த தண்டனை கண்டிப்பாக உண்டு. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் என்னென்ன தவறுகள் செய்கிறீர்களோ அந்த தவறுக்குரிய தண்டனை உண்டு. அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலிய்யா தஹத கதமி மௌலூஉன், அறியாமை காலத்தில் உள்ள அனைத்து செயல்களையும் நான் இந்த காலுக்கு கீழால் போட்டு புதைத்து விட்டேன். அறியாமை காலத்தில் எவ்வளவு தவறு நடந்துச்சு. பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைக்கப்பட்டால், அறியாமை காலத்தில் மது பழக்கம் இருந்தது, அறியாமை காலத்திலே மூடப்பழக்க வழக்கங்கள் இருந்தது, அறியாமை காலத்திலே திருமணம் என்பது மிக மோசமான கலாச்சாரமாக இருந்தது, வட்டி இருந்தது, பொருளாதார சீர்கேடு இருந்தது, கற்பழிப்பு அதிகமாக இருந்தது. இதையெல்லாம் என்னுடைய காலுக்கு கீழால் புதைத்து விட்டேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகையினால அறியாமை காலத்தில் ஏற்பட்ட கொலைக்கு பகரமாக இப்ப யாரும் பழிவாங்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறியாமை காலத்தில் ஒரு கொலை நிகழ்ந்திருக்கும், அந்த கொலைக்காக வேண்டி இப்ப யாரும் என்ன செய்யக்கூடாது? பழிவாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, முதலாவதாக எங்கள் குடும்பத்தில் கொலை செய்யப்பட்ட ரஃபியா இப்னு ஹாரிஸின் மகனுக்காக பழிவாங்குவதை நான் விட்டு விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஒரு கண்டிஷன், அறியாமை காலத்தில் யாராவது கொலை செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ அதுக்கு பழி வாங்கக்கூடாது. முதல்ல அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக நான் என்னுடைய குடும்பத்திலிருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் பழி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது, நான் அதை விட்டுட்டேன், மன்னிச்சு நீங்களும் விட்டுருங்க. அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அறியாமை காலத்தில் வாங்கிய வட்டியை நீங்கள் விட்டு விடுங்கள்.
வட்டியெல்லாம் தள்ளுபடி செஞ்சிருங்க, யாரும் வட்டி வாங்கக்கூடாது. அறியாமை காலத்தில் நீங்கள் வட்டி வாங்கினீர்கள், எல்லாம் காலுக்கு கீழே நான் புதைத்து விட்டேன், நீங்க என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிருங்க. ஆரம்பமாக என் சார்ந்த யாராவது இருந்தால் நான் அவர்களிலிருந்து ஆரம்பிக்கிறேன், வட்டி யாரும் வாங்கக்கூடாது. ஹஜ்ஜத்துல் வதால சொல்லப்பட்ட ஒரு மிக முக்கியமான விஷயம், வட்டிங்கிறது மிகப்பெரிய அறியாமை காலத்தில் செய்த தவறு. அதை என்னுடைய காலுக்கு கீழால் போட்டு முதல்ல புதைத்து விட்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப வட்டியுடைய விஷயத்தை நாம் எவ்வளவு தூரம் கவனமாக இருக்கணும் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசாயி, பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம். இறுதி பேருரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசாயி, பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களிடத்தில் அவர்கள் அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம திருமணம் முடிச்சிருக்கோம், நம்முடைய மனைவி நமக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்டவர்கள். அவர்களை நோவினை செய்வதற்கோ, சித்திரவதை செய்வதற்கோ, தவறான வார்த்தைகளை கொண்டு பேசுவதற்கோ, தவறான முறையில் நடத்துவதற்கோ நமக்கு அனுமதி கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மனைவியுடைய கடமை என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியா சொல்லுவாங்க, கணவன் விரும்பாத நபர்களை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. இதுதான் மனைவியுடைய கடமை. ஒரு கணவனுடைய கடமை அந்த மனைவிக்கு சரியான முறையில் உணவு கொடுப்பதும் உடை கொடுப்பதும் கணவனுடைய கடமை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால மனைவியை பொறுத்தவரையும் ரொம்ப கவனமாக நடந்துக்கிறோம். நம்ம எல்லாத்துட்டையும் என்ன செஞ்சிடும், சமாதானமாக போயிடுவோம். மனைவிட்டு நம்ம சமாதானம் போகாமல் அவர்களுக்கு நம்ம அநியாயம் செஞ்சோம் அப்படின்னா அதற்குரிய தண்டனை நமக்கு உண்டு. மற்ற ஆள்கிட்ட நம்ம பிரச்சனை பண்ணாதான் தண்டனைன்னு இல்லை, மற்றவர்களுக்கு அநியாயம் செஞ்சால் தான் அல்லாஹ் நம்மளை கேட்பான்னு இல்லை. நம்முடைய மனைவி, சொந்த மனைவிக்கு ஏதாவது தவறு செய்யணும், அவருடைய குடும்ப வாழ்க்கையில் சரியான முறையில் கவனிச்சுக்கிறல, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில நாம் தவறிழைப்போமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அதற்குரிய தண்டனை வழங்கியே தருவான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் உங்களிடம் விட்டு செல்வதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நான் உங்களிடத்தில் விட்டு சென்ற விஷயத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, அதுதான் திருக்குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தை நாம் பற்றி பிடிப்பது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பேருரையின் உத்தரவு. உங்களுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் நடக்க வேண்டுமோ, உங்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் நீங்கள் நிகழ்த்தியிருக்கிறீர்களோ அது குர்ஆனுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸும் எதை சொல்லித் தருகிறதோ அதை நீங்கள் ஏற்று நடக்க வேண்டும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு. நடைமுறை பழக்க வளத்திற்காக, என்னுடைய சுயநலத்திற்காக, என்னுடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக நான் குர்ஆனையும் ஹதீஸையும் கொஞ்சம் தள்ளி வைத்து விடுவதையானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த இறுதி வார்த்தைகள் நாம் என்ன செய்கிறோம், அவமதிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உங்களிடத்துல விட்டு செல்றேன் குர்ஆனை நீங்கள் பற்றி பிடித்துக்கிறீங்க. அடுத்ததா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மக்களே எனக்கு பின் எந்த நபியும் கிடையாது. கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி நபி, அவர்களுக்கு பிறகு நபி கிடையாது. யாராவது ஒரு புதிதாக உழைத்து நான் தான் நபி என்று சொன்னால் நிச்சயமாக நம்பக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மக்களை எனக்கு பின்னால் எந்த நபியும் கிடையாது, இறை தூதர் கிடையாது, அதே போன்று உங்களுக்கு பின்னால் எந்த சமுதாயமும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி நபி, நான் தான் இறுதி உம்மத், இதற்கு பிறகு நபியும் கிடையாது, உம்மத்துகளும் கிடையாது. நீங்க என்ன செய்யணும், இறுதி உம்மத்தாக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகையை நிறைவேற்றுங்கள். முதல் கட்டளை. இறுதி பேரு நம்ம இப்போ விளங்கிட்டோம். சில பேர் படித்திருக்கலாம், ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பேர் வரக்கூடிய விஷயம், நீங்கள் என்ன செய்யணும், ஐங்கால தொழுகையை தொழுகுங்கள், ரமலான் மாதத்தில் நோன்பு வையுங்கள், மனமுவந்து நீங்கள் உங்களுடைய செல்வங்களை ஜகாத்து கொடுங்கள், அல்லாஹ்வுடைய இந்த பைத்துல்லாவை நீங்கள் என்ன செய்யுங்க, ஹஜ்ஜு செய்யுங்கள். கடைசியாக சொன்ன வார்த்தை, உங்களுடைய தலைவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். இத்தனை அமல்களையும் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க, உங்களுக்கு மேலுள்ள தலைமைக்கு நீங்க கட்டுப்படுங்க. நம்மகிட்ட பலகீனம் எப்படி இருக்கு, தொழுகிறதுலையும் பலகீனம், சமீப காலமாக நோன்பு நோட்பதிலும் பலகீனம், அதை விட பெரிய பலகீனம் ஜக்காத்து கொடுக்கறதுலையும் பலகீனம். ஜக்காத் ஏனாதானே கொடுத்துட்டு போயிட்டு இருக்கோம், சரியாக கணக்கு பண்ணி கொடுப்பவர்கள் குறைவு. அடுத்ததாக ஹஜ்ஜி என்று வரும் பொழுது யாராருக்கு கடமையை அவங்க செஞ்சிடணும். கடமை அல்லாதவர்கள் இன்னைக்கு ஆசைப்படுறாங்க, காசு பணம் இல்லாதவர்கள், கடமை அல்லாதவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, புறப்படுகிறார்கள், ஆசைப்படுகிறார்கள். ஆனால் ஹஜ்ஜு கடமையானவர்கள் என்ன செய்யறாங்க, கொஞ்சம் யோசித்துக் கொள்கிறார்கள். இப்போ ஸல்லல்லாஹு கடைசியாக சொன்ன விஷயம், தலைவருக்கு கட்டுப்படுங்க.
நமக்கு மேலே எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பலகீனமான ஆட்களாக இருந்தாலும் சரி, ஒரு நபரை நமக்கு தலைமையாக நியமிக்கப்பட்டு விட்டால் அவருக்கு கட்டுப்படுவது என்பது நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, உங்கள் இறைவனை நீங்கள் அதி விரைவில் சந்திப்பீர்கள். இந்த உத்தரவு நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், நல்லா கேட்டுக்கிறோம். உங்கள் இறைவனை நீங்கள் அதி விரைவில் சந்திப்பீர்கள். நீங்க நினைச்சுக்கிறாங்க இன்னும் நீண்ட காலம், இன்னும் 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் நம்ம வாழ போறது கிடையாது. அதி விரைவில் நீங்கள் சந்திப்பீர்கள். நம்முடைய காலம் ஓடிக்கிட்டே இருக்கு. ரமலான் வந்தது, ஹஜ்ஜி பெருநாள் வந்துருச்சு, அடுத்து மறுபடியும் ரமலான் வந்து நிற்கி. வெளிநாடு போனவங்க என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. இங்கே உள்ளவங்க வெளிநாடு போயிட்டாங்க மறுபடியும். இப்படி சில நிகழ்வுகளை பத்திரிகையில பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் நடந்து 1 ஆண்டு காலமே ஆகி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. கீழே போடுங்க, ஓராண்டு நிறைவு. அவ்வளவு வேகமா போய் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதி விரைவில் நீங்கள் உங்களுடைய இறைவனை சந்திப்பீர்கள். அடுத்து ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மக்களே அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் இறைவன் ஒருவனே, உங்கள் தந்தையர் ஒருவரே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆகையினால எந்த விதமான வேறுபாடும் கிடையாது மக்களுக்கு மத்தியில. ஒரு அரேபியன் அல்லாதவனை விடவோ, ஒரு கருப்பன் வெள்ளையனை விடவோ, அல்லது வெள்ளையன் கருப்பனை விடவோ எந்த விதமான சிறப்பும் மேன்மையும் கிடையாது. நான் அரேபியன் என்று பெருமை பேசக்கூடாது, நான் அரேபியன் அல்லாதவன் என்று பெருமை பேசக்கூடாது, நான் கருப்பன் என்று சொல்லக்கூடாது, வெள்ளையன் என்று உயர்வுதாலும் எந்த உயர்வுதாலும் மார்க்கத்திலே கிடையாது. இன்னைக்கு மிடுக்கோடு நடக்கக்கூடிய நபர்கள் சிந்திக்க வேண்டிய செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. நான் வசதி படைத்தவன், என்னுடைய பரம்பரை, என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய உடம்பு வாகு, என்னுடைய நிறம், மொழி, இதிலெல்லாம் நான் பெரியாள் என்று யாராவது சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரும் யாரை விட சிறந்தவன் கிடையாது, எல்லாருமே சமந்தான். எதுல தெரியுமா வேறுபாடு? தக்குவா என்ற விஷயத்திலே இவர் எவ்வளவு தூரம் அல்லாஹ்வை பயந்து நடக்குகிறார், அந்த விஷயத்தில் அல்லாஹ் என்ன செய்ய ஒரு அளவுகோல் வைத்திருக்கிறானே தவிர மற்ற எந்த விஷயத்திலும் வேறுபாடு என்பது கிடையவே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை விஷயங்களை சொல்லிட்டு கடைசியாக சொன்னாங்க, மக்களை பார்த்து சொன்னாங்க, 1,24,000 சஹாபாக்கள். இவங்க சொல்ல சொல்ல ரபியா இப்னு உமையத் இப்னு கலப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் என்ன செய்யுங்க சப்தம் விட்டு சொல்றாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய மைக் இல்லையில, இப்போ மைக்கில் பேசுகிறோம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்ல உமையத் இப்னு கலப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செஞ்சாங்க, அது சப்தம் விட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ற விஷயத்தை. இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு கடைசியாக கேட்டார்கள் மக்களை பார்த்து, மறுமையில் என்னை பற்றி உங்களிடம் விசாரிக்கும் பொழுது நீங்கள் என்ன பதில் கூறுவீர்கள்? இத்தனை விஷயத்தையும் செய்துவிட்டு மென்மையாக நடந்து கொண்டு எல்லா விதமான கஷ்டங்களை தாங்கி இத்தனை லட்சம் மக்களை உருவாக்கி ஒரு புதிய சமூகத்தை கட்டமைத்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் மக்களை பார்த்து, மறுமையிலே என்னை பற்றி விசாரிக்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அத்தனை மக்களும் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் கத் பல்லக்த வ அத்தைத வ நஸஹத, நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் அமானிதத்தை, உங்களுடைய தூதுத்துவத்தை எங்களிடத்தில் எத்தி வைத்து விட்டீர்கள், வ நஸௌத, எனக்கு நீங்கள் நன்மைகள் நீங்கள் செய்திருக்கிறீர்கள், எல்லாம் நீங்க கரெக்டா செஞ்சிட்டீங்க யா ரசூலல்லாஹ், உங்களை பற்றி நாளை மறுமையிலே அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது நாங்கள் இந்த வாக்குறுதியை சொல்லி விடுவோம் என்று மக்கள் எல்லாம் சொன்னார்கள். இப்பேற்பட்ட வாக்குறுதியை வாங்குவதற்காகத்தான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த இறுதி ஹஜ்ஜை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஏற்பாடு செய்கிறான் என்று நம்ம வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. கூறியதற்கு பிறகு அந்த நேரத்தில் தான், அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதற்கு பிறகு தன்னுடைய ஆட்காட்டிய விரலை கையை உயர்த்தி சொன்னார்கள் வானை நோக்கி, அல்லாஹ் நீயே இதற்கு சாட்சி, நீயே இதற்கு சாட்சி என்று 3 முறை சொன்னார்கள். எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாருக்கும் நன்மை செய்துட்டாங்க. அந்த வாக்குறுதியை அத்தனை மக்கள் என்ன செஞ்சாங்க, திருப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அதை கேட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியாக ஒப்படைத்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அந்த வசனம் இறங்கியது, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. இன்றைய நாளோடு என்ன செஞ்சு, தீன் முழுமை பெற்று விட்டது, தீன் முழுமை பெற்று விட்டது. அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, வஃபாத் நெருங்கி விட்டது. ஆக இப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மார்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தில் கூட மனிதனுக்கு செய்யக்கூடிய உரிமையை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, கவனமாக நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, தொழுகையை பேண சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, பெண்களை என்ன செய்ய பயந்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இத்தனை விஷயம் நம்ம தூக்கி போட்டு நடக்கக்கூடாது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் எதை நமக்கு உத்தரவாக சொன்னார்களோ அத்தனை விஷயம் கடைபிடித்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமானவராக ஆகுவதற்கு வல்லர் ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக.
ஆமீன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி